ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு கடைசி நம்ம இன்னைக்கு நான் லாஸ்டா கொடுக்குற அட்வைஸ். ஸோ போன எக்ஸாம்லேருந்து இந்த எக்ஸாம் வரைக்கும் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ, நிறைய ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கலாம், நிறைய பாயிண்ட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், டூஸ் டோன்ட்ஸ் நிறைய சொல்லியிருந்திருப்பேன். இது இந்த எக்ஸாமுக்கு என்னோட லாஸ்ட் அட்வைஸ். உங்களுக்கு வேணும்னா கேட்டுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுல செட் ஆகாம இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு டைப்பா இருப்பீங்க. ஸோ நான் என் டைப்புக்கு, என் மைண்ட் செட்டுக்கு, என் கெப்பாசிட்டிக்கு எதெல்லாம் ஈஸி, எதெல்லாம் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எப்படி எந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இப்போ இதை நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இப்ப இருந்து நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு ஓஎம்ஆர் ஷீட்டு கையில கொடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு செட் ஆகலன்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரீ டைம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம், ஜஸ்ட் ரிலாக்ஸ், சில் பண்ணுங்க, மூவி போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுங்க, இல்லை நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தூங்குங்கன்னு சொல்றது கூட நான் ஏற்றுப்பேன். உங்களுக்கு உண்மையாலுமே நான் நல்லா படிச்சுட்டேன், நான் சிலபஸ் என்னால் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், புக்லேருந்து கேட்டால் என்னால் எழுத முடியும் அப்படின்னு தோணுதான் நீங்கள் தூங்கலாம், நான் வேணாம்னு சொல்லலை. பட் என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் சொல்றது, தூங்க கூட செய்யலாம். ஆனால் மீடியா பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, நீங்க போய் பேசுனீங்கனாலே நீங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண எப்படி பண்ணாலும் அவங்களும் பேச போறாங்க. உங்களால இது அவுட் ஆஃப் ஜோன்லாம் போக முடியாது. நம்ம இறங்கியாச்சு, இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலதான் இருக்க முடியும். வேற நம்ம உடனே எல்லாம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எங்க போனாலும் நம்மள அதான் கேட்க போறாங்க. அதுக்கு படிச்சுட்டே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரீ டைம் எடுத்துக்கவே வேண்டாம். எதுக்கு ஃப்ரீ டைம்? நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயா தானே இருக்க போறோம். இப்ப ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்கும் படிச்சதால தெளிவா ஞாபகம் வந்துருமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் வரும். ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டா ஞாபகம் வருது அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரெஸ் என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ரிவிஷன் பண்ணுங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எனக்கு ரொம்ப படிச்சுட்டு மறந்துருச்சுன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்குமே இப்ப ஃபுல்லா இவ்வளவு நாள் நம்ம படிச்சனால இன்னைக்கு என்ன தோணும்னா, ஸ்டார்டிங்ல படிச்சு 1-2 எதை யோசிச்சாலும் மறந்த ஃபீல் வரதான் செய்யும். இப்ப நான் ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக போயிட்டு ஒரு மூவி பார்க்கறேன், யார்ட்டையோ பேசுறேன் அப்படின்னா எனக்கு அந்த மறந்துச்சுங்கிற ஃபீல் போயிருமா, இல்ல நான் ரிவிஷன் பண்ணனா அந்த ஃபீல் போகுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ரிவிஷன் பண்ண ஆமா இன்னைக்கு படிச்சோம்ல, ஞாபகம் வருதுன்னு நம்மளுக்கு தோணுமா இல்லையா? ரிவிஷன் பண்றதுதான் அந்த கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ நல்லாவே படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ணுங்க. ஃப்ரீ டைம் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? அதே மாதிரி மீடியா வேணாம் சொல்லிட்டேன். ஸோ ரிவிஷன் பண்ணுங்க. இல்ல நான் கொஞ்சம் இன்னும் நிறைய போர்ஷன் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா லாஸ்ட் மினிட் படிக்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிஜமா அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க, ஜாகிரபில 1-2 லெசன் படிச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் சொல்றேன், நான் 2019 எழுதின எக்ஸாம்ல ஜாகிரபிலையும் சயின்ஸ்லயும் ஒரு 2 லெசன் கண்ணில் பார்த்துட்டு போயிருந்தேன்னா அந்த வருஷமே நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆல்ரெடி படிச்சது ரிவிஷனே பண்ண தேவையில்லை, என் மைண்டுக்கே தெரியும். அதாவது நேத்து நைட் வரைக்கும் நான் அதையே தான் ரிப்பீட்டடா படிச்சுட்டு இருந்திருக்கேன். பயம் எனக்கு அது மறந்துருமோன்ட்டு. ஆனா எல்லா டெஸ்ட்லயும் நல்ல மார்க் தான் எடுப்பேன். எப்ப யோசிச்சாலும் ஞாபகம் வரும். இருந்தாலும் நான் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி பண்ணாம அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா 1-2 லெசன் எக்ஸ்ட்ரா படிக்கிறது தப்பு இல்லை. ஓகேங்களா? ஜாகிரபியோ ஏதோ ஒண்ணு ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டாவது போங்க. ஓகேங்களா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆல்ரெடி படிச்சது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், ஏதாவது மறந்தா உடனே எடுத்து பாக்குறதுக்கும் இப்ப ஃபுல் பிளானாலாம் படிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம காலையில இது, மத்தியானம் இது, இதெல்லாம் படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதை படிங்க. உங்களுக்கு எது படிக்கலன்னு தோணுதோ அதை படிங்க. அடுத்தவங்க போட்டு கொடுக்குற பிளான்ல படிக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எது மறக்குதுன்னு தெரியாது. சயின்ஸ் படிச்சிருக்கப்ப திடீர்னு தமிழ்ல ஒண்ணு மறக்கிற மாதிரி இருக்கா, உடனே எடுத்து அதை பாத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்றதுதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணும். இது நான் யாருக்கு சொல்றேன்னா, ஒரு 70% நான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, 50% படிச்சிருக்கேன் இருந்தாலும் பயமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தது, ஓகே இன்னைக்கு நைட் வரைக்கும் நல்லா படிச்சாச்சு. அதே மாதிரி நைட்டு சீக்கிரம் தூங்கிடணும். 8 o'clock நம்ம நார்மலாவே ஒரு 10 மணிக்கு தூங்குற பர்சனா தான் இருப்போம். அதுக்காக நாளைக்கு எக்ஸாம் இருக்கா, நான் 8 o'clock போய் தூங்குறேன், மெடிடேட் பண்றேன், இதெல்லாம் நமக்கு வராது. ஏன் அதை ட்ரை பண்ணிட்டு, ஓகேங்களா? ஸோ தேவையில்லை. நம்மளுக்கு அது வராதுங்கிறத எக்ஸாம் கூட தான் ஏன் புதுசா ட்ரை பண்றீங்க? அது முதல்ல இருந்தே பண்ணியிருந்தா ஓகே. மெடிடேஷன்லாம் மைண்ட் லெவலில் ஒரு காம்னஸ் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனா அதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது, நம்ம ரொட்டீனே கிடையாது. ஓகேங்களா? அப்ப நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுறப்ப ஏன் அதுக்கு ட்ரை பண்ணணும்? அதெல்லாம் காம் ஆகாது மைண்டு. எக்ஸாம் முடிச்சு நீங்க நல்லா எழுதிருக்கீங்கன்னு ஆன்சர் கீ செக் பண்ணாதான் மைண்டு காம் ஆகும். அதனால அதை விட்டுட்டு எக்ஸாம் முன்னாடி நாள் நைட் வரைக்கும் படிக்க செய்யுங்க. தயவு செஞ்சு படிக்க மட்டும் பண்ணுங்க. நான்லாம் குரூப் 2 பிலிம்ஸ்க்கு நினைக்கிறேன்,
நைட் ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சேன். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. என்னன்னா அதாவது நான் என்ன பண்ணேன்னா முன்னத்த நாள் வந்து தமிழ்ல நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக 6th இருந்து லைனா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6th 7th 8th படிச்சேன். 9th விட்டுட்டேன். 9th டஃப்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணா 10th படிக்கணும். 10th படிச்சிட்டேன். 9th ரிவிஷனே பண்ண கிடையாது. மணி 11 ஆயிடுச்சு. ஆனா தூக்கம் வேணும். ஒரு 5 to 6 hours ஆகுது கண்டிப்பா தூக்கம் வேணும். ஒரு 5 to 6 hours தூங்கியாச்சு. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு 5 o'clock 1 hour எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி 1 hour வந்து அந்த 9th ஒரு டைம் வாசிச்சுட்டு தான் நான் போனேன். ஓகேங்களா. எனக்கு வந்துட்டு என்னதான் எவ்வளவு நாள் அந்த புக்கை பார்த்து பழகுனாலும் கடைசியா ஒரு டைம் வாசிச்சுட்டேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால நான் அதை பண்ணேன். அந்த மாதிரி உங்களுக்கு அது படிக்கணும்னு தோணுன்னா படிங்க. சும்மா ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் லைஃப் செட் ஆயிருக்குங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும் எல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. உண்மையா சொன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி படிச்ச சயின்ஸ் கூட மறந்துடும். யாராவது 3 மாசத்துக்கு முன்னாடி சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒதுக்கி வச்சிருந்தா கூட அவங்களுக்கு கூட மறந்துடும். ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்து ஜஸ்ட் வாசிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஜியாகிரபி எல்லாம் நான் குரூப் 2 பிலிம்ஸ்க்கு அப்படிதான் பண்ணேன். ஒரு 5 லெசன் இருக்கும். 5 லெசனையும் எடுத்து தமிழ்நாடு ரிலேட்டடான லெசனை மட்டும் அண்டர்லைன் பண்ணி 4 ஃபேக்ட் படிச்சுட்டு போனேன். அதுலயே எனக்கு 2 கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால லாஸ்ட் மினிட் படிக்கிறது தப்பு கிடையாது, படிக்கலாம். ஆனா மற்ற சப்ஜெக்ட் மறக்காம நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இது ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் இன்னொரு வீடியோ பின்னாடியே போடுறேன், நைட் அப்லோட் பண்றேன். 30 minutes பிஃபோர் என்ன பண்ணணும் அப்படின்னு. எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு சொன்ன டைம்னா அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டைமுக்கே போகாம அவங்க சொல்ற டைமுக்கு ஒரு 30 minutes பிஃபோரே நீங்க போய்க்கோங்க. ஓகேங்களா. ஹால் டிக்கெட் எல்லாம் பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேல இந்த டைம் இப்ப நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த டைம் போட்டிருக்கணும். இதுக்கு மேல போகாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி வந்து எப்படின்னா காலையில போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ வந்துட்டு நம்மளுக்கு இல்ல பிரிண்ட் போட முடியல, ரஷ்ஷா இருக்கு, அந்த மாதிரி ஈவினிங்கோ நைட்டோ சான்ஸ் இருக்கு. நைட் லாஸ்ட் மினிட்ல போய் போடாதீங்க, முன்னாடியே போட்டு வச்சிருங்க. ஓகேங்களா. பிரிண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, கையில் இருக்கான்னு பாத்துக்கோங்க, எல்லாமே இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நைட் என்னதான் படிச்சுட்டு தூங்குறீங்க அப்படின்னா கடைசி அவங்க பேக்ல என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி டிஜிட்டல் வாட்ச் வந்து நிறைய பேர் இல்ல நார்மலாவே எந்த சென்டர்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. டிஜிட்டல் வாட்ச். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அனலாக் வாட்ச் இருக்கு இல்லையா, நார்மல் வாட்ச், அந்த வாட்சையும் அலோவ் பண்றது இல்ல. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க போய் கேளுங்க, ஹால் இன்சார்ஜ் கிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பண்ணலன்னா விட்டுருங்க. இவ்வளவு நாள் ரிவிஷன் பண்ணிருக்கோம்ல, ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அதுக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேணாம். ஓகேங்களா. ஸோ லக்கிலி எனக்கு வந்து குரூப் 2 பிலிம்ஸ்க்கு அலோவ் பண்ணல அனலாக் வாட்ச். நான் 100 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அனலாக் வாட்ச் இருக்கு அப்படின்னா அந்த வாட்சை வாங்கி வச்சிருந்தாங்க, சின்ன நான் அலோவ் பண்ணல. ஆனா குரூப் 4ல எனக்கு அலோவ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இன்சார்ஜுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப நானே வந்து இப்ப கவர்மெண்ட் இருக்கிறப்போ எனக்கு என் கூட படிக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து நாளைக்கு போறாங்க இன்சார்ஜ். ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்மள எக்ஸாம் லைஃப் தான், நம்ம எக்ஸாம் தான் நமக்கு லைஃப் அப்படிங்கிறப்ப நம்ம வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு புரியும் ஓஎம்ஆர் ஷீட்ல என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க வந்துட்டு அதை கரெக்டா புரிஞ்சுக்காம அனலாக் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், வாட்சே அலோவ் பண்ண மாட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா என்கிட்ட ஆர்கியூ பண்ண வேணாம், பட் சேஃப்டிக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க. வாட்ச் இருந்தா ஓகேவா இருக்கும். இன்கேஸ் இல்ல அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னா விட்டுருங்க. போயிட்டு அங்க போயிட்டு நமக்கு லாஸ்ட் மினிட்ல என்னைக்குமே நம்ம யாரோட சண்டை போட்டா மைண்ட் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். மைண்ட் வந்து வேலை செய்யாது, ஒரு மாதிரி ரஷ்ஷா ஃபீல் ஆகும், உள்ள ஒரு படப்படப்பு வரும். அதை வச்சுட்டு நம்ம எக்ஸாம் நல்லா எழுத முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, என்ன சொல்ற ரொம்ப ஆர்கியூ பண்ண வேண்டாம். பட் அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு தமிழ்ல ஒரு 50 கொஸ்டின் முடிக்கிறீங்கன்னா இப்ப டைம் எவ்வளோ, 100 கொஸ்டின் முடிச்சிட்டீங்கன்னா டைம் எவ்வளோ, 1 hourக்குள்ள தமிழை முடிச்சிட்டோமா, மேத்ஸ் 1 hourக்குள்ள முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தமிழை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 hourல தமிழை முடிச்சிருங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியம் மேக்ஸ். இது 2 பண்ணிட்டோம்னாலே நம்ம பாதி கிணறு தாண்டிட்டோம். மேக்ஸ்ல ஒரு 25க்கு 20+ கொஸ்டின் போட்டீங்கனாலே 50% நீங்க பாஸ். ஓகேங்களா. அப்புறம் ஜிகே ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட நம்மளால பின்னாடி லாஸ்ட் அவ்வளவுதான் மேக்ஸ் முடிச்சு தமிழ் முடிச்சனாலே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும், ஈஸியா யோசிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் மேக்ஸ் வந்து நமக்கு எடுத்தோடனே கண்டினியூஸா கொடுத்துருப்பாங்களா, இல்ல சிலருக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, சிலர் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. என்னோட சஜஷன் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் முடிச்சிருவேன். குரூப் 4 எக்ஸாம்ல நான் அதை பண்ணல, அதனால எனக்கு 1-2 தெரிஞ்ச ரொம்ப சின்ன மேக்ஸ் கூட என்னால யோசிச்சு போட முடியல லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா ஒரு மேக்ஸ் போட்டிருக்கப்போ 10 minutes என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மேக்ஸ் கொஸ்டின் முடிச்சுட்டு பின்னாடி வந்து 7-8 ஜிகே கொஸ்டின்
எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின். முன்னாடி பார்த்தா நிறைய தெரியாத கொஸ்டின் இருந்துச்சு. 7-8 ஜிகே கொஸ்டின் கண்டினியூஸா எனக்கு தெரியும். ஆனா நான் யோசிச்சு போடணும், ஏன்னா கூற்று காரணமா கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுல டிலே ஆயிட்டு இந்த 8 கொஸ்டினை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் கொஞ்சம் யோசிச்சுதான் அந்த மேக்ஸ் போட்டுருந்துருக்கலாம். ஆனா அது போடாம அது அப்படியே ஏதோ ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணிட்டு இதை போட்டு அதுக்கான மார்க் எனக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால 1 hour வந்துட்டு ஹால் இன்சர்ட் கிட்ட கேளுங்க, இல்ல வாட்ச் வச்சிருந்தா பார்த்து தமிழ முடிங்க. அடுத்து 1 hourல மேக்ஸ் வந்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு மேக்ஸை தேடி தேடி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு 117th கொஸ்டின் வந்து மேக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம OMR ஷீட்லயும் 117th தான் ஷேட் பண்ணணும். அந்த டைம்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 169லயோ 171லயோ பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் எக்ஸாம் ஹால்ல நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நமக்கு பதட்டம் ஆயிடும். ஓகேங்களா? அதனால 99.9% இதை வந்து அவாய்ட் பண்ணதான் பார்க்கணும். இன்கேஸ் அப்படி நடந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு 2 கொஸ்டின் தான் தப்பாக போகுது. ஆனா நமக்கு இன்னும் வந்துட்டு எவ்வளவு இருக்கு, 75 கொஸ்டின்னா 73 கொஸ்டின் அவைலபிள் இருக்கு. இப்ப 200 கொஸ்டின் 158 கொஸ்டின் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கூட நம்ம சரியா போடலாம். ஏன்னா நானே மேக்ஸ் 2 விட்டுட்டு இருந்தேன், அதுக்காக எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்க முடியுமா? பின்னாடி இருக்க 8ல நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். ஆனா இப்ப வரைக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கு. இதை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற ஊர்ல எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு மார்க்கும் முக்கியம். ஸோ எந்த கொஸ்டின் மேக்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டினோட நம்பர் ஒரு டைம் OMR ஷீட்ல கை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் பின்னாடி OMR ஷீட் வரப்ப சொல்றேன். இப்போ வந்துட்டு 110th கொஸ்டின் வந்துட்டு மேக்ஸ் அப்படின்னா 110ல வச்சுக்கிட்டு ABCD இப்படி கொடுத்துருப்பாங்க. இருக்குமா? இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க கை வச்சுக்கணும். கொஸ்டின் பேப்பர்லயே 110th கொஸ்டின் ஆன்சர் B அப்படின்னு மனசுல ஒரு டைம் சொல்லிட்டு திருப்பி 110th கொஸ்டின் இங்க டச் பண்ணி 110th கொஸ்டின் ஆன்சர் B இப்படி ஷேட் பண்ற ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்போம். நம்ம ஒரு 2.5 மணி நேரத்துலயே முடிச்சிருவோம். நம்மளும் ரொம்ப ஓகே, நம்ம ரொம்ப டேலண்டட் போல அப்படின்னு நினைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னா இதுல இது மிஸ்டேக் ஆனா என்ன, இப்போ டெஸ்ட் தானே அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வந்து லைஃப் ஒரு ஷேடிங்கும் நம்மளோட லைஃப். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் கொடுப்போம். நான் சொல்லவே தேவையில்லை, நீங்க அதான் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும், அங்க ஒரு கொஸ்டினுக்கு நார்மலா வந்துட்டு ஒரு ½ மினிட் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல 2 மினிட் ஒரு கொஸ்டினை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நம்பர் கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் பார்க்கணும், பியான்னு பார்க்கணும், அந்த கொஸ்டின் தானான்னு பார்க்கணும். அதெல்லாமே பாக்குறப்ப நமக்கு ஆவரேஜா ஒரு கொஸ்டினுக்கு டபுள் த டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ 3 ஹார்ஸ்ல முடிக்கிறது ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்காக தான் இந்த 1 hourங்கிறத ஞாபகம் வச்சு அதுக்குள்ள முடிக்க பாருங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்துட்டு இதுல 1 hour 10 minutes ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஆனா தெரிஞ்சுக்கணும், நம்ம டைம் கேட்கணும். இப்போ 9 to 10 வந்து தமிழ் முடிக்கிறீங்க அப்படின்னா 10க்கு அப்புறம் 10 to 10:15 ஆகிறப்பவே நமக்கே தெரியும். ஒரு 20 கொஸ்டின் முடிச்சோடனே டைம் எவ்வளோன்னு கேளுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் போறதே தெரியாது. அது தெரியாத ஒரு கொஸ்டின், அறகுறையா தெரிஞ்ச கொஸ்டின், தெரியாத கொஸ்டினும் ஓகே, தெரிஞ்ச கொஸ்டின் ஓகே, அறகுறையா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா டைம் போறதே தெரியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், மேக்ஸ்ல தெரியாத கொஸ்டின் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. தெரியாது, எனக்கு உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு ஃபுல்லா தெரியாது, எப்படி போட்டாலும் இதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று ஷேட் பண்ணிருங்க. அங்கே உட்காந்து நான் ஏதோ ஒன்று பண்ணி ட்ரிக் பண்ணி போடலாமா அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம், ஷேட் பண்ணிட்டு அடுத்தது போயிருங்க. ஓகேங்களா? அதில் டைம் வேஸ்ட் ஆகும். அறகுறையா தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மேக்ஸிமம் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரியும், ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ போன ஒரு என்ன சொல்றது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், மறந்துருச்சு எனக்கு. எப்படி யோசிச்சாலும் ஞாபகம் இல்லைன்னா ஒரு 10 minutes ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை விட்டுட்டு போகிறது அட்வைசபிள் கிடையாது. லாஸ்ட் மினிட்ல நம்ம மறந்துடுவோம். அதை மீறியும் இல்லை எனக்கு ஒரு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, டைம் இருந்தா நான் போட்டுருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 120வது கொஸ்டின் வந்து எனக்கு டைம் கிடைச்சா போட்டுருவேன், ஆனா இப்ப டைம் ஓடிட்டே இருக்குன்னு பயமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, விட வேணாங்கிறத என்னோட அட்வைஸ். இன்கேஸ் அப்படி தோணுது அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 120வது கொஸ்டின் எனக்கு தெரியல, அதே மாதிரி ஒரு 135வது கொஸ்டினும் அதே மாதிரிதான். தெரியாததை ஷேட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் ஆயிருங்க. எனக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வரும் அப்படிங்கறத இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு அந்த மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கூட எழுதி வச்சுக்கோங்க. மேல டாப்ல எழுதி ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 200வது கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைமே இல்லை. ஹாலில் வந்துட்டு நம்பர் லாஸ்ட் 10 minutes சொல்றாங்க, 200வது கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 200வது கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் OMR ஷீட்டை கேட்குறாங்க அப்படிங்கிற டைம்ல கூட நம்ம இதை டக்குன்னு 120 எடுத்து ஷேட் பண்ணிடலாம், 135 எடுத்து ஷேட் பண்ணிடலாம். ஆனா இதை ஷேட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுங்கிறதுக்காக இது சொல்றேன். விட்டு வச்சுட்டு அவங்க கொஸ்டின் OMR ஷீட் கேட்கறப்போ இல்ல லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா
தேடி அப்படியே ஓஎம்ஆர் ஷீட்ல பாக்குறது, பார்த்துட்டு எது ஷேட் பண்ணி அதை பார்த்தா ஃபுல்லா வட்ட வட்டமா இருக்கும், நமக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால அந்த கொஸ்டின் நம்ம எழுதினீங்கன்னா டேரக்டா அந்த கொஸ்டினுக்கு போனோமா ஏதோ ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 30 கொஸ்டின் நமக்கு தெரியல 200 கொஸ்டின்ல அப்படின்னா 30க்குமே வந்துட்டு பி போடுங்க, இல்ல 30க்குமே ஏ போடுங்க, 30க்குமே சி போடுங்க. ஏதோ ஒரு 2 கொஸ்டின் வந்துட்டு சரியாக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் மோஸ்ட்லி அது ஆகாது. இருந்தாலும் நம்ம கடைசி ட்ரையும் விட வேணாம் அப்படிங்கறக்காக. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தெரியாத கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஒரு விஷயம் என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு கொஸ்டின் நம்ம கேட்குற கொஸ்டின் ஓஎம்ஆர் ஷீட் நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர் வெறும் நம்ம மூளையை சோதிக்கிற கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அது நம்மளோட பொறுமை, அந்த டைம்ல ஆன் டைம்ல எப்படி ரியாக்ட் பண்றோம், என்ன சொல்றது, அந்த டைம்ல கொஞ்சம் நம்ம எப்படி அறிவை யோசிக்கிறோமா, ஸ்மார்ட்டா ஒரு கொஸ்டினை என்ன சொல்றது சால்வ் பண்றோமா, அதெல்லாமே சோதிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் 200 ஜிகே கொஸ்டின் 200 கொஸ்டின் கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போட்டா நம்ம அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அறிவு மட்டும் அங்க முக்கியம் கிடையாது, பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். ஒரு விஷயம் தப்பாயிருச்சு, 2 கொஸ்டின் வந்துட்டு தெரியல, ஜிகேல ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் போயிட்டே இருக்கு, எனக்கு தெரியவே இல்லை, அப்ப நம்ம நம்பிக்கையை விட்டுறோமா இல்ல கடைசி வரைக்கும் விடாமுயற்சியா வந்துட்டு ட்ரை பண்றோமா, இது எல்லாத்தையும் சோதிக்கிறதா அந்த கொஸ்டின். ஓகேங்களா? 10 கொஸ்டின்லயே எனக்கு தெரியல, 10 ஜிகே கொஸ்டின் எனக்கு தெரியல. போன குரூப் 4ல எனக்கு அப்படிதான் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா மேக்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டே குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஆனா பின்னாடி போக போக எனக்கு அப்படியே அல்வா மாதிரி அவ்வளவு கொஸ்டின்ஸ், ஒரு 10 to 12 கொஸ்டின் நினைக்கிறேன். ஜிகேல சயின்ஸ்ல அந்த கொஸ்டின் பாக்குறப்ப அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா முன்னாடி பாக்குறப்ப அந்த கான்ஃபிடென்ட்டை விட்டு முடிஞ்சு இந்த எக்ஸாமும் இல்ல அப்படின்னு தோண வைக்கும் நம்மள. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கணும். ஓகேங்களா? சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, கணக்கு போடுவாங்க, 8 கொஸ்டின் இப்பவே போயிடுச்சு, இவ்வளவு கொஸ்டின் போயிடுச்சு, பாஸ் ஆக முடியுமா, கட் ஆஃப் என்ன ஒரு 170 ரீச் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க உண்மையாலுமே படிச்சிருக்கீங்க, சிலபஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா பின்னாடி உங்களுக்கான கொஸ்டின் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்காக பின்னாடி நிறைய கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க கொஸ்டினை ரொம்ப அசால்ட்டாவும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தோன்னு நமக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா, சீல பிரிக்க கூடாதும்பாங்க. சீல பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீல பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes என்னமோ கொடுப்பாங்க. அந்த சீல பிரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 minutesல என்ன பண்ணலாம்னா, எல்லா கொஸ்டினையும் ஓவரால் பாருங்க, ஒரு பேஜா திருப்பி ஒரு கொஸ்டினை ஜஸ்ட் பாருங்க. அந்த வேர்டை பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும் கொஸ்டின் ஓரளவுக்கு ஈஸியா டஃப்பானு. அந்த மாதிரி ஆவரேஜா பாக்குறப்ப பின்னாடி ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதா இருக்கு அப்படின்னு தெரியுதுனாலே நம்ம முன்னாடி தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் டக்குன்னு ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்தது போவோம். ஓகேங்களா? ஸோ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, சீலை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தூக்கி பார்ப்பேன். சீலை பிரிக்க மாட்டேன், இருந்தாலும் தூக்கி என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்த்துட்டே இருப்பேன், மேலேயும் கீழேயுமாவது. ஸோ அந்த 10 minutes வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாம் ஹால் போனோடனே நமக்கு ஒரு half an hour 10 minutes ஒரு டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கனாலே ஆப்வியஸா நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் கம்ப்ளீட்டா பார்க்கணும், வேற எதுவுமே யோசிக்க கூடாது. ஆனா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கும் முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். சைன் வாங்குவாங்க நம்ம கிட்ட, ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்து சில ஷேட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சைன் வாங்குறது, நம்ம இருக்குமான்னு செக் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க பெல் அடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு நடுவுல ஒரு 5 minutes கேப் இருக்கும். அப்ப வந்துட்டு சிலர் பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கேர்லெஸ்ஸா உட்காந்துருப்பாங்க, சிலர் நல்லா ரொம்ப சின்சியரா உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க தோணும், இந்த எக்ஸாம் பாஸ் ஆகுதெல்லாம் தோணும். ஓகேங்களா? அந்த 5 minutesல வந்துட்டு நீங்க சின்னதா ஒரு மெடிடேட் பண்ணலாம். என்னது முன்னத்த நாள் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, ரிலாக்ஸா இருக்கக்கூடாதுங்க, லாஸ்ட் 5 minutesல பண்ணலாமான்னா இது மெடிடேட் கிடையாது, சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவா கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி நல்லா இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டு, கண்ணை மூடினீங்கனாலே உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு, வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண, அதுவும் சில இடத்துல அலோவ் பண்றது இல்லை. ஸோ தண்ணியை குடிச்சிட்டு கண்ணை மூடி ஜஸ்ட் உட்காந்துருங்க. பெல் அடிச்சா உங்களுக்கு காதுல விழுவும் தானே. ஸோ சுத்தி என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூடி உட்காந்துட்டு ரிலாக்ஸா இப்போ வந்துட்டு மனசுக்குள்ளே சொல்லுங்க, இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டேன், நான் வந்துட்டு எல்லாரை விட நல்ல மார்க் எடுத்திருக்கேன், எவ்வளோ கட் ஆஃப்னு மென்ஷன் பண்ண வேணாம், நான் வந்து 180 மென்ஷன் பண்ணேன் நான் இது பண்ண எக்ஸாம்ல. ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து 180 கொஸ்டின் கரெக்டு. ஸோ 180 கொஸ்டின் கரெக்டு. வீட்டுக்கு போகிறேன், இப்போ எக்ஸாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன், ஆன்சர் கீ செக் பண்ணி பார்க்குறேன். அதில் பார்த்தா அந்த ஆன்சர் கீழே பார்க்குறப்போ எனக்கு 180 கொஸ்டின் கரெக்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா?
இதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸா இருக்கேன். ரிசல்ட் வரைக்கும் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். அதையும் நீங்க இமேஜ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க, வீட்டுல இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு. ரிசல்ட் எப்படி பார்ப்பீங்க? சிஸ்டம்ல பார்ப்பேன், போன்ல பார்ப்பேன், ப்ரௌசிங் சென்டர் போய் பார்ப்பேன், இல்லை வீட்லயே சிஸ்டம் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்ப்பேன். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் கண்ணை மூடி ஜஸ்ட் யோசிங்க. 5 மினிட்ஸ் போதுமானா போதும். அதுக்காக ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டையும் டீடைலிங் பண்ணக்கூடாது. நம்ம சக்சஸ் ஆகிட்டோம் நம்ம மைண்டு காட்டுறதுக்கு எந்த மொமெண்ட் நம்ம ரொம்ப ஹாப்பியாகுமோ அதை யோசிச்சுக்கணும். பீக் ஹாப்பின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பனா எனக்கு வந்து ரிசல்ட் டைம்ல இருந்துச்சு. கவுன்சிலிங் டைம்ல கூட ஓகே நமக்கு கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பீக் ஹாப்பிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மார்க் வரப்போ வரும். ஸோ அந்த ரிசல்ட் பார்ப்பேன். வீட்டில் நான் சொல்லுவேன், கவுன்சிலிங் போறேன், கவுன்சிலிங் போயிட்டு செகண்ட் டேவே எனக்கு கவுன்சிலிங் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் டேவே கவுன்சிலிங் கிடைக்குது, நான் இந்த மாதிரி விஓ எடுத்திருக்கேன், இல்லை நான் ஜூனியர் ஆர்ஐ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் ஒன்னொன்னு நமக்கு தோணும். இந்த டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன், என் சொந்த ஊர்லயே கிடைக்குது, வெளியே ஹாப்பியா வராங்க, நின்று போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு யோசிங்க. ஓகேங்களா? இது 5 மினிட்ஸ் இதை மட்டும் யோசிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. இதை நினைச்சோடனே நடந்துமானா நடக்காது. இது எதுக்குன்னா நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா மைண்ட்ல என்ன வரும்னா இந்த எக்ஸாம் விட்டுட்டா என்ன ஆகும் லைஃப்ல, இந்த எக்ஸாம் எல்லார்கிட்டயும் இது காமனா வரும். இந்த எக்ஸாமை மட்டும் விட்டுட்டேன்னா என் வீட்டுல யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, இந்த எக்ஸாமை மட்டும் விட்டேன்னா அவ்வளவுதான் லைஃபே போச்சு, இந்த எக்ஸாம் விட்டுட்டேன்னா எனக்கு அடுத்த பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், இல்ல வேலைக்கு போயிடலான் இருக்கேன், இந்த டிஎன்பிசி ஃபீல்டு இப்படிதான். அது விட்டுட்டேன்னா என்ன நடக்குங்கிறதே தான் பேசுவாங்க. ஆனா கிடைச்சா என்ன நடக்கும்னு மைண்டுக்கு சொல்லியே தரல. கிடைச்சா என்ன நடக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாதானே அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டெய்லியுமே பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடியுமே பண்ணணும். அது எதுவுமே பண்ணலனாலும் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு 5 மினிட்ஸ் பிஃபோராவது அதை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படி மைண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்க மைண்ட் வந்துட்டு நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, அதுக்காக படிக்கலனாலும் பாஸ் ஆவீங்கன்னு சொல்லல, ஒரு 80% தான் படிச்சிருக்கீங்க. இப்போ நல்லா படிச்சு நிறைய பேர் எக்ஸாம்ல ஸ்ட்ரகிள் ஆகி விடுவாங்க. எக்ஸாம்ல கேர்லெஸ். ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க 5th கொஸ்டின் பதிலாக 6th கொஸ்டினை ஷேட் பண்ணிட்டாங்களாம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், அது வந்து எப்ப தெரிஞ்சிருக்கு, 200வது கொஸ்டின் அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அப்ப பின்னாடி கண்டினியூஸா எல்லா கொஸ்டினும் தப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் ஏன்னா மைண்டு கன்ஃபியூஷன் தான். மைண்டு கன்ஃபியூஷன், பயந்தோம்னாலே பதட்டம் ஆகும். பதட்டம் ஆனோடனே என்ன ஆகும், இந்த விஷயம் கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி யோசிச்சோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம இந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் ஆயிடும். அதை விட்டுட்டு இது கிடைக்கும், நம்ம ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை அடையிறதுக்காக மைண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் நினைச்சோன்னே நடக்கிறதுன்னு கிடையாது. ஆனா நம்மளோட மூளை வந்துட்டு திடீர்னு எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்தேன், இதெல்லாம் யோசிச்சோன்னே அப்படியே ஒரு மாதிரி பூரிப்பா. நிறைய பேர் என்னோட சக்சஸ் ஸ்டோரி பார்த்துட்டு உங்களை பார்த்தாலே ரொம்ப புல்லரிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. அதே ஸ்டோரியில உங்களை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பி மைண்டுக்கு காட்டிட்டு ஹாப்பி மைண்ட்ஸோட எக்ஸாம் எழுதுனா தானே நம்மளால நல்லா யோசிச்சு எழுத முடியும். அதுக்காகவாது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட்ல வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் கோடு ஷேட் பண்ண சொல்லுவாங்க, ஆப்சன்ட் ப்ரெசன்ட் ஷேட் பண்ண சொல்லுவாங்க, இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம என்ன ரொம்ப ஓவர் கன்ஃபியூஸ்ல இருக்கணும், என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்சன்ட் ப்ரெசன்ட் 2 இருக்குன்னா ஆப்சன்ட் ப்ரெசன்ட்டை கூட நான் ஏறு வரிசை இறங்கு வரிசையே மறந்துருக்கேன் பதட்டத்துல. ஸோ அதனால ஆப்சன்ட் ப்ரெசன்ட்னு இருக்கும், அதை கூட மறந்துட்டு ஆப்சன்ட் ஷேட் பண்றவங்களா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன், அவ்வளோ படிக்க முடியுது, அவ்வளோ போர்ஷன் புரிஞ்சுக்க முடியுது, இது நமக்கு தெரியலன்னா அந்த அளவுக்கு மைண்ட்ல கன்ஃபியூஷன். ஓகேங்களா? அப்படி இருக்கு, அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், தாண்டி எப்படி கரெக்டா ஷேட் பண்ணணும்னா மைண்ட்ல ப்ரெசன்ட்னா என்ன வந்திருக்கேன், இப்போ நான் என்ன ஷேட் பண்ண போறேன், ப்ரெசன்ட் ஷேட் பண்ண போறேன். ப்ரெசன்ட் தானே கரெக்ட்? ஆமா கரெக்ட், ஷேட் பண்ணிட்டேன். ப்ரெசன்ட் கரெக்டா? கரெக்ட். இப்படிதான் சொல்லிக்கணும். நான் வந்து நிறைய விஷயத்த வீட்டுல மறந்துடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா மைண்ட்ல சொல்லிடுவேன், கதவு பூட்டிட்டான்னு மறந்துடுவேன். அதனால பூட்டினோடனே நான் கதவு பூட்டிட்டேன் அப்படின்னு மைண்ட்ல ஒரு டைம் சொல்லிட்டு தான் நான் கிளம்புவேன். நான் சொல்லாம வேற ஏதாவது யோசிச்சிட்டே கதவு பூட்டினேன்னு வைங்களேன், கொஞ்சம் தூரம் போய் பூட்டிட்டான்னு மறந்துடுவேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா மைண்ட்ல கதவு பூட்டினோடனே கதவு பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க ப்ரெசன்ட் போட்டோன்னே ப்ரெசன்ட் தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. அடுத்தது 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் பியா, கொஸ்டின் பேப்பர் பாக்குறேன். ஆமா 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. ஓஎம்ஆர் ஷீட் 5th கொஸ்டின்ல கை வச்சிடணும். 5th கொஸ்டின்ல கை வச்சாச்சு. 5th கொஸ்டின் என்ன, ஆன்சர் பி. 5th கொஸ்டின் ஆன்சர் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்லணும். 5th கொஸ்டின் ஆன்சர் பி அப்படின்னு இதை பார்த்தோன்னே சொல்லணும். சொல்லிட்டு அங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா ஆன்சருக்கு செக் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைட்டா. ஓகேங்களா? 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. ஓகே, இங்க புள்ளி வச்சுட்டேன். அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட் பாக்குறேன். மைண்ட்ல சொல்லிட்டேன்னா 5th கொஸ்டின் ஆன்சர் பின்னு, அதே ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும். 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 6th கொஸ்டின் ஆன்சர் ஏ. இது 6 தானா? 6 தான். ஆன்சர் என்னது? ஏ.
இது வந்து நான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இது வந்து எங்க மைண்ட்ல சொல்லிக்கணும், கண்டிப்பா சொல்லணும். ஓகேங்களா? அப்படி சொன்னீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் போறப்போ 150 கொஸ்டின் போறப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு வேலை தப்பா ஷேட் பண்ணிருப்போமோ, ஒருவேளை இதுக்கு வேற ஆன்சர் வராது, ஒருவேளை ஓஎம்ஆர் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணிருப்போம், அந்த பயம்லாம் இருக்காது. ஏன்னா உங்க மைண்டுக்கு நீங்களே நான் கரெக்டா பண்றேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் 30 மினிட்ஸ் 1 hour ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரஷ்ஷா இருக்காது. நான் 10 மினிட்ஸ் முன்னாடியே கூட முடிச்சிடுவேன். அப்போ வந்து தோணும், ஐயோ நம்ம அந்த கொஸ்டினை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, டக்குன்னு ஷேட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சொன்னேன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல பின்னாடி மேக்ஸ் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்துட்டு 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின் சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையெல்லாம் எடுத்து ஷேட் பண்ணலாம் அந்த 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணி. 10 மினிட்ஸ் இருக்கு, ஆனால் 5 கொஸ்டின் தான் ஷேட் பண்ணாம வச்சிருக்கேன்னா பொறுமையா எடுத்து யோசிச்சு கூட ஷேட் பண்ணலாம். இல்லப்பா நான் முடிக்கிறக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க, அப்போ நான் இதையே இன்னும் முடிக்கல அப்படின்னா, அதாவது 192வது கொஸ்டின் தான் நான் வரேன், பின்னாடி 8 கொஸ்டின் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா 200வது கொஸ்டின் முடிக்கிற வரைக்கும் 200வது கொஸ்டின் முடிக்கிற வரைக்கும் நமக்கு இது ஷேட் பண்ணலையேன்னு உறுத்திட்டே இருக்கும். 5 மினிட்ஸ் தான் சொல்றாங்க, ஆனா இவ்வளவு கொஸ்டின் இருக்கு, உறுத்திட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அந்த 5 மினிட்ஸ்ல 1 மினிட்ஸ் தூக்கி இது எல்லாத்தையும் பி ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணிடுங்க. ஷேட் பண்ணா என்ன உங்க மைண்ட்ல இருக்க உறுத்தல் போயிடும். அதுக்கப்புறம் 192ல இருந்து 200 வரைக்கும் பொறுமையா யோசிச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நம்ம யோசிக்கணும், அது போக இது ஷேட் பண்ணலேன்னு கவலையும் படணும். மைண்ட் எப்படி ஒரே எல்லா வேலையும் செய்யும். ஸோ அதனால போய் இதை டக்குன்னு ஷேட் பண்ணிட்டு வந்து இதை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இதில் இந்த விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தென் பாய்.